Kia வணக்கம் and welcome to Malni's Big Boss Review. The day 47 நவம்பர் 21ஆம் தேதி ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம். நிகழ்ச்சி தொடங்கும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அமித் விக்ரம் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அவரோட மனசில் இருக்கும் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. அதாவது he's got doubts about himself. இந்த நிகழ்ச்சிக்கு நான் சரியானவன் தானா, இந்த ஸ்பேஸில் இந்த நிகழ்ச்சியில் என்னோட ஸ்பேஸ் என்ன அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்குறாரு. am I even right for this competition in the reality show அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்குறாரு. இதை நம்ம இம்போஸ்டர் சிண்ட்ரம்னு கூட சொல்லலாம். இம்போஸ்டர் சிண்ட்ரம்ன்றது நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இல்லை உங்களோட ஒர்க் அமேசிங்காக இருக்குது என்ன சொன்னாலும் உங்கள் மனசில் நான் என்ன சாதிச்சிட்டேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற கேள்விகள் வர்றது தான் இம்போஸ்டர் சிண்ட்ரம். நம்ம எல்லாருமே ப்ரொடக்ட்ஸ் ஆஃப் சோஷியல் இன்ஜினியரிங், சொசைட்டி நம்மளை எப்படி இருக்கணுன்றது உருவாக்குறது தான் நம்ம அதன் வகையில் தான் நம்ம வளர்ந்துருக்கோம். நம்ம வேல்யூஸ், நம்ம எத்திக்ஸ் எல்லாமே நம்ம சொசைட்டியை சார்ந்திருக்கிற பல விஷயங்கள், அண்ட் எஸ்பெஷலி உங்கள் ஃபேமிலி, ரைட்? ஸோ இந்த இம்போஸ்டர் சிண்ட்ரம்னு சொல்லும்போது அந்த சோஷியல் சிக்னலிங் இந்த வீட்டுக்குள்ள கிடைக்காது, வெளியில இருந்து. அதனால தான் அந்த விஜய் சேதுபதி வர்றது அந்த வெளியில இருக்கிற அந்த லிங்கை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஸோ அந்த லிங்க்குக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரிமெம்பர், அவர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. செலக்ட் பண்ண பிறகு அவர் இதை சொல்கிறாரு. ஸோ திஸ் குட் பி a sign of imposter syndrome. ஸோ ஹீஸ் unsure. அந்த சோஷியல் சிக்னலிங்காக அவர் வெயிட் பண்ணுறாரு. ஏதாவது வெளியிலேருந்து ஒரு விஷயம் கிடைக்குமா? ஏன்னா 2-3 தடவை அவரை நிறுத்தி வச்சு சில கேள்விகள் தான் விஜய் சேதுபதி கேட்டிருக்காரு தவிர அவர் இன்னும் பாராட்டல. தவறாக அவர் மேலே ஒரு குறை சுமத்தினாங்க, அவர் தவறு சொன்னாங்க. அதாவது எஃப்ஜியை பிக் பாஸ் பண்ணாமல் வச்சு அவர் கிரெடிட் எடுத்துக்கிட்டாருன்ற விஷயத்த விஜய் சேதுபதி சொன்னார். தீபக் மேடையில் கூட்டிகிட்டு அதுக்கும் அவங்க இன்னும் மன்னிப்பு கேட்கல. ஸோ ஹீஸ் a little confused. fair enough, right? ஸோ அதெல்லாம் அவர் கேட்குறாரு. அண்ட் இஸ் ஆல்சோ பேசிக்கலி வேலிடேஷன் சீக்கிங். எனக்கு யாராவது ஒரு விதத்தில் ஓகே நீ பண்ணுறது ஓகேன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்கல்ஸே அங்கே அவருக்கே இந்த டவுட்ஸ்லாம் அவருக்கு இருக்குது. ஹீ himself I think is going through imposter syndrome, right? ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அங்கே அமித்க்கு சரியான ஆறுதலாக இருப்பார்ன்ற கேள்விக்குறி. ஏன்னா அவர் சொன்னது நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இந்த வீடு அப்படிப்பட்டது தான் அப்படின்னு சொல்கிறாரு தவிர யூ டூயிங் ஃபைன்னு அவர் வாய் திறந்து சொல்ல பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மரும் கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஆறுதல் அந்த 1 hour நிகழ்ச்சியில் காட்டல. 1 மணி நேர நிகழ்ச்சியில் பார்த்து அதை மட்டும்தான் நான் விமர்சிக்கிறேன். இது யாருடைய கேரக்டரையும் நான் சொல்லலை, அவங்களோட ரியாக்ஷன்ஸ் இந்த ஹவுஸ் தான் நான் விமர்சிச்சுட்டு இருக்கேன். இங்கே இப்படி இருக்கும் அமித் நீங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோல் ரிவர்சல் நடக்கும். விக்ரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இமோஷனலாக வால்னரபிளாக இருக்கும் நேரத்தில் அமித் வில் ஸ்டெப் இன். I'll circle back to that in a bit. அப்புறம் பார்த்தீங்கன்னா worst performer அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாரும் எழுந்திரிச்சு நின்று 2 பேரை சொல்லணும், காரணத்தோடு சொல்லணும்னு சொல்லும்போது நிறைய பேர் எல்லாரையும் காட்டல, எஃப்ஜே காட்டல. ஐ டோன்ட் திங்க் தே ஷோட் எஃப்ஜே ஆர் டிட் தே ஷோ கமருடீன் காட்டின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அவங்க நிறைய பேர் சாண்ட்ராவை சொல்கிறாங்க. இதுக்கிடையில் ரம்யா பேரும் வருது, கனி பேரும் வருது. இங்கே என்ன நடக்குதுன்னா திவ்யா அண்ட் சாண்ட்ரா எப்போதும் ஒன்றா தானே உட்காரவங்க. இவங்களுக்கு நான் தனிச்சு விளையாடுறேன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க ஹஸ்பண்ட் எதிரில் போய் உட்காருவார்ல, அந்த மாதிரி பிரஜின் எதிரில் உட்காந்துருக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் கண்ணை காட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, சாண்ட்ரா சொல்லுவாங்க கண்ணை காட்டி திவ்யாவுக்கு ஓட் போடு, அப்போ நானும் திவ்யாவும் ஒன்றா ஜெயிலுக்கு போகலாம், பிகாஸ் ஷி டசன்ட் வாண்ட் டு கோ வித் கனி. கனி வாட்டர்மெலன் ஸ்டார் ஏதோ அவங்கள பற்றி சொன்னாங்களாம், எனக்கு கனியோடு தனியாக போகிறதுக்கெலாம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம். The reactions of Sandra is appalling. Oh my God. பாருக்கிட்ட சொல்வாங்க இந்த மாதிரி. அப்புறம் பிரஜின் சிரிச்சுக்கிட்டு அவரும் எழுந்திரிச்சு நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாண்ட்ரா அண்ட் திவ்யா நாமினேட் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ இது இந்த கண்ணை காட்டுறது இதெல்லாம் ஒரு கோலிஷன் அவங்க பில்ட் பண்ணிட்டாங்க. இட்ஸ் ரொம்ப கோவர்ட், ரொம்ப சாதுரியமாக ஒரு கோலிஷன், ஒரு கூட்டு உறவை ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் தான் அது. பட் இங்கே திவ்யாவும் சேர்ந்து ரொம்ப அமைதி, யாருக்கும் தெரியாத படிக்க அதை பண்ணுறாங்க. அண்ட் பேசிக்லி ஷீஸ் மெனிப்புலேட்டிங் த ஓட்ஸ், ரைட்? சாண்ட்ரா சேங்க நீ இது தான் ஓட் பண்ணணுன்னு. ஆனால் வார்த்தைகளால் சொல்லாமல் கண்ணாலே ஹஸ்பண்டுக்கு சிக்னல் பண்ணி அதை ஓட் பண்ண வைக்கிறாங்க. இப்படின்னு கண்ணை காட்டி அண்ட் இப்படின்னு கையை காட்டி என்னையும் திவ்யாவும் ஓட் பண்ணுன்னு அவங்க ஹஸ்பண்டுக்கு க்யூ கொடுத்தோன்னே ஹஸ்பண்டும் அந்த மாதிரி ஓட் பண்ணுறாரு. இது
ரூல் பிரேக்கிங் தானுங்க இது பேசிக்கலி. ஆனால் அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மோரல் டிஸ்எங்கேஜ்மெண்ட் இது வந்து கிடையாது. இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம்ன்ற மாதிரி அந்த எத்திக்ஸை தாண்டி போகும்போது சாண்ட்ரா வந்து அப்படி வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் திவ்யாவும் கூட்டு சேர்ந்துக்கிறாங்க. இது வந்து அந்த குரூப் ஐடியாலஜி, குரூப் திங்கிங் சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ராங்கராக இருக்கிற குரூப் வந்து சில நேரங்களில் நமக்கு வந்து செட் ஆகாத குரூப்பாக இருந்தால் கூட, அவங்க செய்கிறது தவறுன்னா கூட நம்ம வந்து அந்த குரூப்பில் சேர்கிறதுக்கு பார்ப்போம். பிகாஸ் தே ஆர் த டாமினன்ட் குரூப், ரைட்? We don't want to be excluded. You want to be part of the dominant group. ஸோ இது வந்து பேசிக்கலி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பாண்டிங் தான் வந்து திவ்யா அங்கே பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் லைக்வைஸ் ஃபார் சாண்ட்ரா as well. It's an opportunistic bonding with திவ்யா. அண்ட் பாரு பார்த்தீங்கன்னா பாருவை தான் ஹைலைட்டாக எல்லோரும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பார்வை இவங்க கைக்குள்ளே கொண்டு வந்துட்டு பார்வை ஏமாத்துறாங்க. இவங்க 2 பேரும் பேசி போட்டு நான் பயமாக இருக்குது நான் போகணும் அப்படிலாம் சொல்லி பார்வை ஏமாத்துறாங்க. அந்த பொண்ணுக்கு மேலே இப்போ நமக்கு பரிதாபப்படுற நிலைமைக்கு வந்து அந்த பொண்ணோட ரியாக்ஷன் ஷி டசன்ட் நோ, ரைட்? இப்போ வந்து பட் பாரு சுதாரிச்சுப்பாங்கன்னு நினச்சிக்கோமே, வச்சுப்போமே. பட் தட் ஹேப்பன்ஸ், ரைட்? பட் இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் இவ்வளோ டிஸ்டோப்பியன் ஒரு சிச்சுவேஷனை காட்டுறாங்க. ஆனால் அகெயின் நான் நேற்று வந்து பிக் பாஸ்க்கு நான் அந்த வாய்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட்க்கு வந்து நான் பாராட்டு தெரிவித்தேன். அகெயின் ஐ வாண்ட் டு சே அ பிக் தேங்க்யூ ஃபார் இன்ஸ்டில்லிங் ஹோப். இந்த ஹோப்ன்ற வார்த்தை வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த ஹோப் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை தொடர்ந்து நடத்த முடியும். ஸோ இந்த பிக் பாஸ் வாய்ஸ் ஓவர் வந்து இட் இன்ஸ்டில்ஸ் hope in humanity, hope in what is supposed to happen, ஒரு justification, ஒரு justice அங்கே நடக்குதுன்றது மாதிரி அந்த பிக் பாஸ் வாய்ஸ் வந்து இன்டர்வீன் பண்ணிவிட்டு 2 இடத்துல இன்டர்வீன் பண்ணும் இந்த வாய்ஸ். அந்த வாய்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வியானா வந்து ரொம்ப ரிவெஞ்ச்ஃபுல்லாக, ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து நேற்று நிகழ்ச்சியில் முந்தா நாளோட நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா யார் சுத்தம் பண்ண வரலையேன்னு சொல்லும்போது அது அந்த நாள் தான் அந்த பூண்டு உரிச்சி எங்கே பார்த்தாலும் போட்டாங்களே அதில் வந்து நடக்கும். ஸோ வியானா கூப்பிடுவாங்க, யாரும் இந்த டீம் யாரும் இல்லையா, மாயாவிஸ் இல்லையான்னு சொல்லும்போது விக்கல் அங்கேருந்து நடந்து வந்து என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்வாங்க. நான் இவ்வளோ நேரம் கூப்பிட்டுருக்கேன் நீங்களாம் கொஞ்சம் மதிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு சரி பரவாயில்ல ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னே ஒன்றும் இல்லை தானே அப்படின்னு அவர் வெளியாயிடுவார். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கோவம் அந்த ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற இடத்துல வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே பிக் பாஸ் வாய்ஸ் இன்டர்வீன்ஸ் அண்ட் சேஸ் நோ, நீங்கள் வந்து விக்கல்ஸை நீங்கள் வந்து நாமினேட் பண்ண முடியாது. பிகாஸ் விக்கல்ஸ் வந்து வின்னிங் டீமில் இருக்கிறாரு, இந்த கேப்டன்சி டாஸ்க்கு விளையாட போகிறாங்க. ஸோ யூ கான் நாமினேட். நான் இப்போ முதல் தடவை இங்கே இன்டர்வியூன் பண்ணிட்டாங்க. இப்போ 2வது தடவை என்ன நடக்குதுன்னா இவங்க 2 பேரும், அதாவது சாண்ட்ரா பிரஜீன் 3 பேரும், இட்ஸ் ட்ரையாங்கிள் திங், ரைட்? ஸோ சாண்ட்ரா பிரஜீன் அண்ட் திவ்யா வந்து கண்ணை காட்டி அவங்கள நாமினேட் பண்ணி இப்போ வந்து வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர் ஆன பிறகு அங்கே பிக் பாஸ் வாய்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா அவங்க ஆசைக்கு இணங்க வீட்டாரின் ஓட் படியும் அவங்க ஆசைக்கு இணங்கன்னு சொல்லி சவுண்டட் ரியலி அனாய்ட் அண்ட் எங்க்ரி அபவுட் வாட் வாஸ் ஹேப்பனிங், ரைட்? ஸோ அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் வந்து நீங்கள் ஜெயிலில் அடைக்கலான்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஸோ he intervenes and now he meets out a punishment. எல்லா வேலைகளையும் திவ்யாவும் சாண்ட்ரா மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் பனிஷ்மெண்ட் கொடுத்து அதுக்கு இன்சார்ஜ் யாருன்னு உடனே திவ்யா சொல்லுவாங்க, நீங்கள் வந்து என்ன விக்கல் விக்ரமாக தான் இருக்கும்னு விக்கல்ஸை வந்து எஸ் வெரி ரைட் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ பனிஷ்மெண்ட்டை கொடுக்குது. he instills hope in the house. He instills hope in the wider community because இந்த வீட்டில் இவ்வளோ அராஜகம் நடக்குது. இது வந்து சீசன் 7 யாருமே கேட்கல. இந்த சீசனில் வந்து விஜய் சேதுபதி வர வரைக்கும் நம்ம கேட்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லி many times he intervenes. டாஸ்க் ஆரம்பிக்கும் போது சாண்ட்ரா சொல்லுவாங்க வந்து நான் மெனு எழுதி போடுவாங்க, நான் சொல்கிறது தான் சட்டம்னு. ஆனால் டாஸ்க் என்னென்னா யாரெல்லாம் என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் சமைக்கணுன்றது தான் விஷயம். டாஸ்க்கை படித்து முடிச்ச பிறகு தான் டீம் பிரிக்கிறாங்க. ஆனால் அவங்க அதுக்குள்ளே ஒரு ரூல் கொண்டு வரவங்க. ஷி இஸ் குட் அப்சல்யூட் டிஸ்ரிகார்ட் ஃபார் த அத்தாரிட்டி இன் பிக் பாஸ் ஹவுஸோட அத்தாரிட்டி அண்ட் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போத் திவ்யா அண்ட் சாண்ட்ரா அப்சல்யூட் டிஸ்ரிகார்ட், ரைட்? ஸோ முடியாதுன்னு சொல்லும்போது அங்கே வந்து போர்டை இங்கே அனுப்பி இதில் வந்து யாரெல்லாம் என்னெல்லாம் வேணுமோ அங்கே வந்து இன்டர்வியூ இந்த மாதிரி ஒரு a few times the big boss voice has intervened. So hats off to them, you know. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நாட் ஒன்லி இன்ஸ்டில்லிங் ஹோப் இன் திஸ், அந்த நிகழ்ச்சி பார்க்க நம்மளாம் என்னடா இந்த மாதிரி பண்ணுறாங்க அநியாயம் பண்ணுறாங்கன்னு நமக்கு எல்லாம் டென்ஷன் ஆகிருக்கிற நேரத்தில் அந்த பிக் பாஸோட வாய்ஸ் உள்ளே வந்து அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தது gives us hope in the show. அண்ட் இது ஒரு ஹியூமனிட்டிலேயே வந்து ஒரு ஓகே இந்த மாதிரி ஒரு ஹோப், ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்துதுன்றது தான் உண்மை. சரி, ஸோ இது நடந்த பிறகு விக்கல்ஸ் என்ன பண்ணுறாருன்னா வெளியில் போய் வந்து அழுறாரு.
ஹாப்பி டேஸ்ட்னு சொல்கிறாரு. ஹீஸ் வெரி இமோஷனல். ஏன்னா ஹீஸ் ஆல்சோ நாட் he's going through a very rough phase as well emotionally. ஸோ விக்கல்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட காமெடி நல்லா இல்லை எப்படின்னு வீட்டில் வந்து நிறைய பேர் குறை சொல்லிட்டு இருக்கிறது வந்து அவர் வந்து ஹீஸ் ஆல்சோ வண்டரிங் am I டூயிங் கரெக்ட்லி, என்னோட காமெடி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. நானே சொன்னேன் அவரோட ஸ்கிட்டில் வந்து ஒன்றும் எடுப்படலைன்னு. பட் யூ சி வி மஸ்ட் கட் ஹிம் சம் ஸ்லாக். இப்போ ஸ்டாண்டப் காமெடியன் எப்போதும் ஃபனியாக இருக்கணுன்றது வந்து கிடையாதுங்க. ஒரு ஸ்டாண்டப் காமெடின்னு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு 3 months 6 months சம்டைம்ஸ் ஈவன் 1 month ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. அதை எழுதின பிறகு தான் வருவாங்க. இது ஒவ்வொரு நாளும் அவர் வந்து பண்ணணும் அப்படின்றது வந்து அண்ட் விக்கல்ஸ் ஒர்க்ஸ் வித் டீம் இஸ் வெல் ரைட். ஸோ ஒவ்வொரு நாளும் யூ எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு பி ஸ்டாண்டப் காமெடியன் நாட் பாசிபிள். ஸோ ஹீ கோஸ் த்ரூ ஆல் ஆஃப் தோஸ் இமோஷன்ஸ் ரைட். அங்கே வந்து அவர் ஹாப்பி டேஸ்ன்னு சொல்லி அழுகிறாரு. இங்கே பியூட்டிஃபுல்லாக அமித் வில் ஸ்டெப் இன். அமித் வந்து உள்ளே வந்து சொல்கிறார், ஐ யூ ஓகே, டு யூ வாண்ட் டு டாக்னு கேட்பாரு. டு யூ வாண்ட் டு டாக்? ஹீ ஆஃபர்ட் சப்போர்ட் அண்ட் ஹி கேவ் ஹிம் ஸ்பேஸ். உனக்கு வேணும்னா நான் வரேன்ற மாதிரி. ஸோ ஹி நோஸ் இட். அவரோட பவுண்டரிக்கு நான் ஓவர் ஸ்டெப் பண்ணக்கூடாது. ஒரு இட் வாஸ் அன் எம்பத்தட்டிக் செக் இன், யூனோ. நீ அழற, டு யூ வாண்ட் டு டாக் அப்படின்னு கேட்டு ரொம்ப வெரி டிக்னிஃபைட். ஐ ரியலி லைக் த வே அமித் இஸ் பெர்ஃபார்மிங். அவர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி காட்டலாம். ஐ மீன் அவர் பாடுறாரு அண்ட் ஆல் தட். சில சமயம் வந்து 24/7 காட்டுறாங்க, பட் இதில் வந்து காட்ட மாட்டுறாங்க. ஸோ பட் யா, ஸோ அமித் அங்கே அப்படி கேட்டது நல்லா இருந்துச்சு. அண்ட் விக்ரம் வந்து அவரோட பென்ட் அப் ஃப்ரஸ்ட்ரேஷன் பேசிக்லி ரைட் அதை வந்து வெளிப்படுத்துகிறாரு. அண்ட் ஒரு மாரல் ரிலீஃப் எனக்காக. அண்ட் ஹி கால்ஸ் பிக் பாஸ் இஸ் காட் ஃபாதர். எனக்காக வந்து நின்று இருக்காரு அப்படின்னு ஒரு தடவை இல்லை 2 தடவை. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து பனிஷ்மெண்ட் மீட் அவுட் பண்ணும்போது அவர் என்ன சொல்வார்னா, விக்கல்ஸ் விக்ரமோட மேற்பார்வையில் ஒரு வின்னிங் டீமை வந்து சரியான முறையில் வழி நடத்தி வெற்றி பெற்ற விக்கல்ஸ் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு வேலிடேஷன் அங்கே கொடுக்குறாரு. ஸோ அது வந்து ஹி பிகம்ஸ் இமோஷனல் அண்ட் கிரைஸ் அண்ட் இஸ் இப்போ நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளில வருவார். ஸோ வெளில வரும்போது பூண்டா விரிச்சாங்க அப்படின்னு என்னமோ கேட்டார். ஸோ ஐ தாட் ஹி வில் மேக் தம் ஃபர்ஸ்ட் திங் கிச்சன் வேலையை முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பூண்டு இதெல்லாமே நீங்கள் வந்து ஸ்வீப் பண்ணி எடுக்கணும்னு சொல்வாருன்னு நான் நினச்சேன். அது நடந்துச்சான்னு லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஒரு பக்கம் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து evil side she's showing, right? Basically not listening to people, and she's having an attitude, an entitled attitude, and she looks down on people. I'll tell you examples of her looking down on people. இப்போ வந்து சுபிக்ஷா வந்து ஸ்கூபிடூன்னு பேர் சுட்டியிருக்காங்க. அது வந்து ஸ்கூபிடூன்னா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் a டாக். அப்போ நீங்கள் வந்து சுபிக்ஷாவை நாயின்னு வந்து இலைமறை காயை அவங்க சொல்கிறது வந்து ஏற்புடையதாக கிடையாது. இந்த ஸ்கூபிடூவை டீவர்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்னங்க எனக்கு புரியலைங்க. சச் வெரி vile. அது வந்து ஐ ரியலி ஃபீல் அவங்க வந்து இப்போ வந்து 5 and 6% தான் இருக்கிறாங்க. டபுள் எவிக்ஷன் வச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் வெளியாக்கினா கூட நல்லா இருக்கும்ன்றது வந்து என்னோட அபிப்பிராயம். பிகாஸ் இட் வில் சேவ் ஹர் சம் ட்ரபிள். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கெட்ட பேர் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே உள்ளே உட்காந்துக்கிட்டு, ரைட்? ஸோ ஸோ அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கஹூட்ஸில் இருக்கும் திவ்யா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓ மை காட், அவங்க அதுக்கு மேலே ஆட்டிடியூட் காட்டுறாங்க. ஷீ லெட்ஸ் ஹர் anger டேக் ஓவர் ஹர், யூனோ, கெட் த பெட்டர் ஆஃப் ஹர் அப்படி. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் anger. யார் மேலே கோவம் படணுமோ அவங்கள விட்டுட்டு மற்றவங்க கிட்டலாம் அவங்க கோவத்தை காட்டுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பேட்டரி மாற்றணும் போது கமருடின் வந்து செய்வார். ஆனால் நீங்களே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கமருடின் ஸ்டாப்ஸ். தென் ஷீ கெட்ஸ் எங்கிரியே இந்த மாற்றலையான்னு பிக் பாஸ் வாய்ஸ் சொல்லும். சாண்ட்ரா அவங்க மைக்கு பேட்டரி மாற்றுங்கன்னு ஷீ கெட்ஸ் எங்கிரியா நீ மாற்றலையா அப்படின்னு. அப்போ கமருடின் சொல்லுவார், இல்லை நீங்கள் சொந்தமாக மாற்றணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷீ கெட்ஸ் எங்கிரி அண்ட் ஷீ ஆஸ்க் சாண்ட்ரா டு கோ அண்ட் கெட் ஹர் பேட்டரிஸ் ஃபார் ஹர். ஸோ இதுக்கு இடையில ஷி கெட்ஸ் ஸோ எங்க்ரி. அந்த கீ வந்து ஒரு ஃபோக் இருக்கும், அந்த கீயில் அந்த ஃபோக்கை எடுத்து அதில் இருந்து இன்னொரு ஸ்பூனை எடுத்து அந்த ஃபோக்கில் உள்ள கீயெல்லாம் தட்டி எடுத்துகிட்டு அந்த ஃபோக்கை தூக்கி டமால்னு கிச்சன் சிங்கில் போடுவாங்க, ஸ்பூனை டமால்னு கிச்சன் டாப்பில் போடுவாங்க. ஷீ இஸ் எங்க்ரி. நான் ஷி டேக்ஸ் பேக் தட் ஸ்பூன் அண்ட் ஷி ஸ்டார்ட்ஸ் அந்த ஸ்பூன் பண்ணுவாங்க. அந்த கீயை எடுத்து எல்லோரும் கீக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வியானா சொல்லுவாங்க, எனக்கும் கொடுங்க, அப்ஜிக்கு கொடுங்க, கனிக்கு கொடுங்க. ஸோ ஷி வாண்ட்ஸ் 3 spoons ஆஃப் கீ, ரைட்? ஸோ அவங்க வந்து நகர்த்தி வைப்பாங்க. அவங்க சாப்பாடு நகர்த்தி இருக்கும், அந்த இடத்துல வைங்கன்னு சொல்லும்போது ஷி டேக்ஸ் த கீ அண்ட் ஹிட்ஸ் இட் ஆன் த பிளேட். அதுக்கு முன்னாடி வந்து அமித்க்கும் கொடுத்துருப்பாங்க, ஐ திங்க் 1 பர்சனுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஷில் ஜஸ்ட் ஃப்ளிக் த ஸ்பூன், அந்த நெய் விடும். இவங்களுக்கு மட்டும் பிளேட்டில் அடிப்பாங்க.
அடிக்கும்போது வியானா சொல்லுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ண தேவையில்லையாக்கானோ, ஓ நான் உங்கள் மேலே கோமே படலையே, இட் இஸ் நத்திங் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன இது கூட தப்பா அப்படின்னு அது ஒரு பெரிய சீன் ஆக்குவாங்கங்க. now she goes through a guilt trip. பண்ணது தப்புன்னு உணரும் போது இன்னும் கோவம் வருது, ரைட்? ஸோ நான் வந்து இது அப்படி தட்டுனா தானே வரும் வெளியில், இல்லாட்டினா எப்படி வரும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து வியானாவோட தட்டு, அவங்க வந்து சாப்பிட்ட தட்டு. அந்த தட்டில் வந்து அந்த ஸ்பூனை ஏன் அடிக்கிறேன், அந்த தட்டில் படுற சாப்பாடு வந்து திரும்ப உங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு ஸ்பூனில் எடுக்கும்போது அந்த கீழே அதெல்லாம் ஒட்டும் இல்லை, அதெல்லாம் அவங்க யோசிக்கலை. அண்ட் ஷி கோஸ் அவுட் அண்ட் ஸ்டார்ட்ஸ் கம்ப்ளைனிங். ஷி ஸ்டார்ட்ஸ் கம்ப்ளைனிங் டு அவங்க குரூப் மெம்பர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரஜீன் அண்ட் சாண்ட்ரா. ஸோ அந்த இடத்துல இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். பாரு உள்ளே வந்து சேர்ந்துக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து விக்கல்ஸ் ஏன் அங்கே வந்தார் தெரியல, ரொம்ப நேரமாக இது போயிட்டே இருக்குது, சண்டை போட்டுட்டே இருக்காங்க, வேலை செய்யணும் வைக்கணுன்றதுக்காக வந்தார் என்னன்னு தெரியல. வந்து அங்கே வந்து கொஞ்சம் ஓரமாக உட்காருவார். உட்காந்து ஹில் வெயிட் ஃபார் தம் டு ஃபினிஷ் த கான்வர்சேஷன். உட்காந்துட்டு இருக்கும்போது கை தட்டிகிட்டே ஹில் சம்டைம் நம்ம வந்து யோசிக்கும் போது இல்லை நம்ம நத்திங் டு டூ, வி டென்ட் டு ஃபிட்ஜிட் a little bit. ஸோ அவர் வந்து கொஞ்சம் கையை தட்டிக்கிட்டே இருப்பார். இவங்க சொல்லுவாங்க எனக்கு தலைவலிக்குது, இந்த மாதிரி கையெல்லாம் தட்டாதீங்க, நீங்கள் தட்டுறது வந்து தள்ளிப்பு தட்டுங்கன்னு. ஷி இஸ் வெரி arrogant, very rude, very rude, very defiant, total disrespect for both Sandra and DIVYA, total disrespect for the Big Boss house. ரியலி இவ்வளோ அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அவங்கள வேலைக்கு வச்சு சாப்பாடும் போட்டு கேமராவில் வந்து அவங்கள ரெக்கார்ட் பண்ணி காட்டும்போது இவங்க வந்து இவ்வளோ அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்களா அப்படின்னு தோணுது. அண்ட் தீஸ் ரியாக்ஷன்ஸ் இன் த ஹவுஸ் இஸ் டோட்டலி நாட் அப்ரோப்ரியேட், ரைட்? ஸோ ஷி புல்ஸ் டெம்பர் டென்ட்ரம், இப்படி இந்த மாதிரி செய்யலாம், என்ன வியானா ஏன் இப்படி சொல்லலாம் அப்படி இப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அண்ட் விக்கல்ஸ் வந்து கை தட்டுறதை நிறுத்த சொல்கிறாங்க. விக்கல்ஸ் வந்து ஒரு தடவை தட்டிட்டு நிறுத்திட்டு நீ பின்னாடி யாரும் பாடிட்டு இருக்காங்க, கூட பாடும்போது இப்படிலாம் பாடாதீங்க, எனக்கு தலைவலிக்குது, நீங்கள் பாடலாம், நீங்கள் பாடுறது தள்ளி போய் பாடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு லிட்டில் இஷ்யூ அங்கே நடக்குது. அண்ட் பிரஜீன் சீஸ் அவர் ப்ரோவோக் பண்ண பார்க்குறாரு, ட்ரிகப் பண்ண பார்க்குறாரு. அண்ட் பாரு சீஸ் நீங்கள் நகர்ந்து போங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க, ரைட்? சரி, இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கீ விஷயம் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து பர்கர் வரும். அவங்களுக்கெல்லாம் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பர்கர் வருது. எதுக்காக வந்து 16 பேருக்கு பர்கர் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சாண்ட்ரா அண்ட் திவ்யா வந்து ஜெயிலுக்கு போக வேண்டியது, அவங்களுக்கு எதுக்காக பர்கர் அனுப்புனீங்க? போன சீசனாக ஐ திங்க் ஃபியூ சீசன்ஸை வந்து ஜெயிலில் அடித்து களி கொடுப்பாங்க. அதை வந்து இந்த சீசன் வந்து எதுக்காக இவங்களுக்கு பர்கர் கொடுத்தாங்கன்னு தெரியல. எல்லோரும் கூட்டாக ஒன்றா சேர்ந்து செய்யணும்னு சொல்லி என்னை வந்து ப்ளீஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எல்லோரும் ப்ளீஸ்னு பர்கருக்காக கேட்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிலேயும் சொல்கிறோம், ஒரு பர்கருக்காக இந்த ஆட்டம் போடுறது தேவையா, இவ்வளோ கெஞ்சணுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த வீட்டில் சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடு. Everything is controlled, the resources is controlled, right? When the resources are controlled, அவங்களுக்கு வந்து சின்ன விஷயம் கூட they get excited over it and it's like a relief. ஒரு 40 நாள் நமக்கு வந்து வயிறு வலியே இருந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த வயிறு வலியை எடுத்துகிட்டு நமக்கு சரி உங்களுக்கு தலைவலி கொடுக்குறோன்னு சொன்னால் பரவாயில்லன்னு தானே சொல்லுவோம். அந்த மாதிரிங்க அது. அதனால் but they get excited over it, no? ஒரு பர்கருக்கு. பட் எதுக்காக வந்து why did they give for Sandra and DIVYA? I felt they shouldn't have done that. ஜஸ்டிஸ் செய்கிற பிக் பாஸ் இங்கே வந்து கொஞ்சம் பூபு ஆகிடுச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் வந்து தனியாக தான் இருப்போம்னு வெளியில் நிற்கிறாங்க. ஸோ எல்லோரும் கேட்கணுன்ற போது the Prajin tries to go and convince DIVYA and his wife and that doesn't happen. And then என்னப்பா அப்படி இந்த மாதிரி செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு he comes back in. Finally பிக் பாஸ் வந்து அந்த ஸ்டோர் ரூம் டோர் திறந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் கூட எம்பாரஸ்மெண்ட் யோசிக்காமல் நான் I didn't even play along with them. இந்த பர்கர் எப்படி சாப்பிட்றதுலாம் யோசிக்காமல் உட்காந்து சாப்பிட்றாங்க, ரைட்? So DIVYA is showing all this attitude as well. And Vickles கிட்ட shoo. Oh my God. I cannot believe grown-up people are doing this, you know. The way they are behaving in there, reacting in the house, they're setting such bad examples, you know, really, it's really sad actually. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரஜீன் வர்சஸ் விக்கல்ஸ். ஸோ பிரஜீன் வர்சஸ் விக்கல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவ் டாமினன்ஸை டிஸ்பிளே பண்ணுறாரு நம்ம பிரஜீன், ரைட்? ஸோ அவர் வந்து விக்ரம் பயன்படுத்துகிறாரு, த்ரெட்டன் பண்ணுறாரு. ஒய்ஃபை பற்றி பேசுகிறீங்க. ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா விக்கல்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் கம்ப்ளைனிங் அபவுட் சாண்ட்ரா டு பிரஜீன். அவங்க பாருங்கள் ப்ரோ, நான் வந்து என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டுறாங்க அப்படி இப்படின்னு அவர் பேசும்போது இதுக்கு இடையிலே வந்து பிரஜீன் சொல்வார், இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்பாரு. ஓகே, அப்புறம் கட் பண்ணால்
எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இங்கே பாருங்கள், நான் எல்லாரும் பாருங்கள், நான் அவருக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹிஸ் காட் திஸ் மாரல் சுப்பீரியாரிட்டி இலூஷன். அவர் வந்து இஸ் லைக் நான் வந்து இண்டிவிஜுவல் பிளேயர்னு வந்து அங்கே பதிவு பண்ணுறாரு. நீ எதுக்காக என்கிட்ட வந்து சொல்கிறேன், நீ அவங்கக்கிட்ட தானே பேசணும், நான் இங்கே வந்து இண்டிவிஜுவல் பிளேயராக வந்திருக்கேன், இங்கே பாருங்கள் அவங்கள வந்து நான் நாமினேட் கூட பண்ணியிருக்கேன் வர்ஸ்ட் பிளேயருக்கு அப்படின்னு. ஆனால் பொண்டாட்டி கண்ணை காட்டி தான் நீங்கள் நாமினேட் பண்ணீங்கன்ற ஊரே பார்த்துருச்சு, நான் இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்றத வந்து அவர் வந்து அங்கே சொல்கிறாரு. இட்ஸ் ஜஸ்ட் பியோர் டிசெப்ஷன், ரைட்? அண்ட் வந்து மாரல் சுப்பீரியாரிட்டி இலூஷனில் இருக்கிறார் அவர். யூனோ, நான் வந்து மாரலி ஐம் மோர் ஹை, நான் வந்து மை மாரல் கம்பஸ் இஸ் ஒர்க்கிங் ஓவர் டைம்ன்ற மாதிரி, யூனோ. அண்ட் வந்து ஹீ லைக்ஸ் டு கண்ட்ரோல், கோஹெசிவ் கண்ட்ரோல் சொல்லுவாங்க, ரைட்? அந்த லாங்குவேஜ் நான் காலி பண்ணிவிடுவேன். அப்புறம் டேஷ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு டு இண்டிகேட் சம், ஐ திங்க் ஒரு கெட்ட வார்த்தைக்கு பதிலாக அதை வந்து ரிப்ளேஸ் பண்ணியிருக்காரு டேஷ்னு. ஸோ இதெல்லாம் பண்ணுறாரு. இதெல்லாம் கேட்கப்பட வேண்டிய விஷயங்கள். அவர் வந்து செய்து வருவார். அப்போ விக்ரம் இதெல்லாம் நடக்கும்போது நான் அவனுக்கு வார்ன் பண்ணுறேன், நான் இண்டிவிஜுவல் போய் அப்படிலாம் சொல்லும்போது, வேணும்னா நான் பிக் பாஸ்ட்டு சொல்லி கதவை திறக்க சொல்கிறேன், நீ போய் ஒய்ஃபை வர சொல்லு, ஒய்ஃபை கூட்டிகிட்டு வான்னு. அப்புறம் விக்கல் சொல்லுவார், சொல்லுங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள், நீங்கள் வந்து திறக்க சொல்லுங்கள் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் நான் லிசன், ரைட்? ஸோ பிரஜின் கோஸ் அங்கே வந்து அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, நான் வந்து கொஞ்சம் ஓவராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன்ன்ற மாதிரி. பட் அண்ட் தென் அந்த வாக்குவாதம் போகுது. அண்ட் அவர் வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு, நான் ஒன்று வந்து காலி பண்ணிடுவேன் அப்படின்னுலாம் சொல்கிறாரு. ஸோ நான் ஏற்புடையதே கிடையாது. ஐ எம் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு சாட்டர்டேஸ் எபிசோட். பிகாஸ் விஜய் சேதுபதி வந்து எப்படி பிக் பாஸ் அங்கே வந்து நியாயம் கேட்குதோ, அந்த வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் வாய்ஸ்லேயே யூ ஷோ யுவர் ஃப்ரஸ்ட்ரேஷன், anger, happy, you're doing a fantastic job there. And நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து இந்த கேள்வி கேட்குறோம், I'm hoping பிரஜீன் ஓ சாண்ட்ரா கோஸ். இப்போ டபுள் இவெக்ஷன் கொடுத்து 2 பேரும் அனுப்புனா கூட ஓகேன்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க, 2 பேருக்கும் அவ்வளோ கெட்ட பேர் வருது. தே ஹேவ் கோட் சம்பாரிச்சு நல்ல பேர்லாம் இங்கே விடுறாங்கன்றது தான் விஷயமா இருக்குது. ஸோ 2 பேரையும் போய் வெளியாக்குனா நல்லாயிருக்கும், இல்லாட்டினா யாராவது ஒருத்தர் போனால் நல்லாயிருக்கும். அந்த 4%, 5% இல்லை, ஆக்சுவலி யாரோ 4% இல்லை, அந்த 5 ரேஞ்ச்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா, ரம்யா, பிரஜீன், சாண்ட்ரா அண்ட் ஐ திங்க் ஒன் மோர் பர்சன், ஒரு 5 பேர் வந்து அந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க ஆன் த லோ 5% அன்அஃபிஷியல் ஓட்ஸில். ஸோ என்ன நடக்க போகுது, யாரை வெளியாக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, அண்ட் ஜஸ்ட் டு சம்மிட் ஆல் அப், அமித் நீங்கள் பார்த்தீங்கன்னா வென் த்ரூ இம்போஸ்டர் சிண்ட்ரம் வேலிடேஷன் சீக் பண்ணார். பட் அட் த சேம் டைம் வந்து ஹி வாஸ் இமோஷ்னலி இன்டெலிஜென்ட் பை ஆஃபரிங் சப்போர்ட் டு விக்கல்ஸ். சாண்ட்ரா வந்து இந்த கோவிட் மெனிப்புலேஷன் பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அண்ட் ஷி வாண்ட்ஸ் டு ஹேவ் கண்ட்ரோல். திவ்யா வந்து இந்த குரூப் சைக்காலஜியில் குரூப்பில் வந்து ஃபார்ம் பண்ணி அண்ட் டெம்பர் டென்ட்ரம் காட்டுறாங்க. வியனா வந்து ரிவெஞ்ச் மோட்டில் வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அண்ட் விக்கல்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தாசிஸ் மாதிரி, இமோஷனல் கத்தாசிஸ் மாதிரி அங்கே அழுகுறாரு. அண்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷரை வந்து அவர் ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் அந்த வேலிடேஷன் சீக் பண்ணி ஒரு சோர்ஸ் ஆஃப் ரிலீஸ் மாதிரி அவருக்கு இருக்குது. பிக் பாஸ் வாய்ஸ் ஓவர் டேலண்ட் வந்து ஃபேனஸை வந்து ரிஸ்டாப் பண்ணியிருக்காரு வீட்டில். அண்ட் பிரஜீன் வந்து டாமினேட் பண்ண பார்த்துருக்காரு அண்ட் இன்டிமிடேட் பண்ண பார்த்துருக்காரு. ஸோ இதுதான் நேற்று நிகழ்ச்சியோட ரிவ்யூ. லுக்கிங் forward to Vijay Sethupathi coming in and asking those questions. I hope he asks. If he doesn't, we're all going to be very, very disappointed. So let's wait and see and enjoy your weekend. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.